தனுஷ் என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு அவருக்கு கடன் கொடுத்த இப்போ லலித் பெரும் பாடுபட்டுட்டு இருக்காராம். விஜய் வச்சு மாஸ்டர், லியோ மாதிரியான படங்களை தயாரிச்சவர் தான் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் நிறுவனர் லலித். இப்போ இவர் விக்னேஷ் சிவன் அவர்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்தை தயாரிச்சிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. 2023 லியோ பட ஷூட்டிங் காலகட்டத்தில் தனுஷை வச்சு ஒரு படம் பண்ண திட்டம் போட்ட லலித் அந்த நேரத்திலேயே தனுஷுக்கு 14 கோடி அட்வான்ஸும் கொடுத்திருக்காரு. அதன் பின்னாடி வினோத், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் கூட்டணியில ஒரு படம் பண்றதா இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் கைக்கு வந்ததால வினோத் அங்க போயிட்டாரு. அதன் பின்னாடி லலித், மாரி செல்வராஜ தனுஷ் கிட்ட எவ்வளவு கேட்டும் அவரு வேலைக்கே ஆகலையா. தொடர்ந்து தனுஷ் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காரா. இப்ப கொடுத்த அட்வான்ஸ் 14 கோடி வட்டி போட்டு 30 கோடிக்கு மேல ஆகிடுச்சான். இருந்த போதிலும் தனுஷ் பல தயாரிப்பாளர்களுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து லலித்துக்கு மறுப்பு மட்டுமே தெரிவிச்சிட்டு இருக்காரா. இதனால சொல்லவும் முடியாம தவிச்சிட்டு இருக்காரா லலித். ஒரு பக்கம் தனுஷ் டான் பிக்சர்ஸ், மதுரை அன்பு, வேல்ஸ் நிறுவனம் போன்றவர்களுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு இருக்காரு. இதனால அவரை பெரிய ஹீரோ மாதிரி நெருக்க முடியாம தொடர்ந்து வட்டி கட்டுற நிலைமையில இருக்காரு லலித். 2026 வரை தனுஷோட கால் ஷீட் இன்னுமே பிஸியா இருக்கா. ஏன் தனுஷ் இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு இப்போ கோலிவுட் வட்டாரங்கள் பேச தொடங்கிருச்சு.